Welcome back to Jana with Vina with me, Otaman Jana. So, லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்டை பேசியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து சில பேருக்கு புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன பேச வந்தாங்கிறத சொல்லிட்டு நம்ம இந்த வாரத்துக்கு உண்டான வீடியோக்கு போயிடுவோம். ஒன்றும் இல்லை, வந்து நகுல் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்டர் தான். நாகமுகா பாட்டுக்கு பயங்கர ஃபேமஸான ஒரு ஆக்டர். ஸோ அந்த ஆக்டர் வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தையோட லைவ் டெலிவரி வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அதை வந்து தப்புன்னு சொல்லி பேசியிருந்தேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை. பிளஸ் பாத்தீங்கன்னா பீஸ்ட் ஃபீடிங்க்குன்னு சொல்லி ஒரு போட்டோ ஷூட் எடுத்திருந்தாங்க. இது வந்து எவ்வளவு மாடர்னா வந்து நம்ம நாடு மாறிட்டே வந்தாலும் சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டைரக்டா சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதையெல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா போட்டோ ஷூட்டா எடுத்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து நம்ம பண்ணாதீங்கன்னு சொல்லி இன்டைரக்டா சொல்லியிருந்தோம். அந்த இன்டைரக்டா சொன்னதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை பாக்குறீங்களா? கீழே வரும் பாருங்க. யூடியூப்ல இருந்து வந்து இது வந்து செக்ஸ் அண்ட் நியூடிட்டி அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 2 hours கழிச்சு அந்த வீடியோ வந்து யூடியூப் கிட்ட அப்பீல் பண்ணி நான் அதை வந்து மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணேன். ஸோ இன்டைரக்டா சொன்னதுக்கே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் புரியாத மாதிரி பேசினேன். ஸோ அதுக்கு மன்னிச்சிருங்க. ஸோ இனிமேல் வர வீடியோ கொஞ்சம் தெளிவாகவும் பிரீஃபாகவும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். இதெல்லாம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்றதுக்கும் மனசு வேணும். ஸோ அப்படி நிறைய பேர் வந்து ரிவ்யூ சொல்லியிருந்தீங்க, இதெல்லாம் பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது யாரும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இந்த வார கண்டென்ட்கெல்லாம் போயிடலாம். மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை வெள்ளை அறிக்கை அப்படின்னா, வெள்ளை அறிக்கை அப்படின்னா என்னங்கிறத தான் நான் வந்து சொல்ல போறேன். ஸோ இந்த வெள்ளை அறிக்கை பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்கமோ ஒரு குழுவோ அவங்களோட ஆட்சியை முடிச்சுட்டு வேறொரு ஆட்சி, அதாவது வேறொரு அரசாங்கம் அமைக்கும் போது இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துல என்னென்ன பிரச்சனை, அதை எப்படி தீர்வு காணலாம்னு சொல்லி ஷார்ட் அவுட் பண்ணி அந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட தெளிவா கொண்டு போறதுதான் இந்த வெள்ளை அறிக்கையோட மெயின் விஷயமே. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அதாவது நாங்க இதெல்லாம் பண்ணோம், நாங்க இதெல்லாம் பண்ணோம், நாங்களாம் இதெல்லாம் பண்ணோம், நீங்க இதெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்க, நீங்க இதெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு பக்காவா ஒரு லிஸ்டா போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போறதா இந்த வெள்ளை அறிக்கை. சோ இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா, போன வாரம் பாத்தீங்கன்னா 2021 to 2022 உண்டான தமிழ்நாடு பட்ஜெட் வந்து போட்டிருந்தாங்க. சோ அதை வந்து இப்ப டீடைல்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. என்னன்னா, ரேஷன் கார்டுல பெண்கள் போட்டோ இருந்தா மட்டும்தான் மாதமானா 1000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த ரேஷன் கார்டுக்குன்னு பாத்தீங்கன்னா 5 குறியீடுகள் இருக்கு. NPHH, PHH இந்த 2 குறியீடு இருந்தா ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, யாரு வந்து குடும்ப தலைவரா இருந்தாலும் 1000 ரூபாய் மாதமானா பெண்களுக்குங்கிறது ரேஷன் கார்டுல கடையில நீங்க வாங்கிக்கலாம். 2வது விஷயம் என்னன்னா, 5 பவுன் கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. அது கவர்மெண்ட் பேங்க்ல யார் 5 பவுன் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அந்த கடன் தள்ளுபடி ஆகாது. என்னன்னா, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, முதல் விவசாயிகளுக்கு 2 மாதமானா இவ்வளவுதான் சம்பளம் வாங்குறாங்கிறத நிர்ணயமா வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான், அதாவது செல்வந்தருக்கும் பணக்காரங்களுக்கும் இந்த தள்ளுபடி வந்து செல்லுபடி ஆகாது. சோ இத வந்து உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை நீங்க எங்க நகை வச்சிருக்கீங்களோ, எந்த கூட்டுறவு வங்கியில நீங்க கடன் வாங்கிருக்கீங்களோ அங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இன்னும் கிளியரா கிடைக்கும். சோ இப்ப நம்ம டீட்டெயில்டான பட்ஜெட்டுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் 19.42 கோடி பாத்தீங்கன்னா ஹெல்த் செக்டாருக்குன்னு ஒதுக்கி இருக்காங்க. 19.32 பாத்தீங்கன்னா ஆதி திராவிடரோட வளர்ச்சி நிதிக்காக ஒதுக்கி இருக்காங்க. 17.38 கோடி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒதுக்கி இருக்காங்க. 3700 PM ஹவுசிங் ஸ்கீமுக்கு, 5478 ஹையர் எஜுகேஷனுக்கு, 9567 கோடி போலீஸ் செக்டருக்குன்னு ஒதுக்கி இருக்காங்க. சோ போலீஸ பத்தி பேசினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்கு டிஎஸ்பி ஆன சைலேந்திர பாபு வந்து மூவ் ஆயிருக்காரு. மூவ் ஆனதுமே பொள்ளாச்சி கேஸ்ல அடுத்த ஒரு குற்றவாளியை வந்து பிடிச்சிருக்காரு. கூடிய விரைவில் நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். 1700 கோடி ஸ்பெஷலி டிசேபிள்டு குழந்தைகளுக்காக, 31 கோடியே 40 லட்சம் கார்பரேஷனுக்காக, 43 கோடியே 71 லட்சம் மேரேஜ் ஸ்கீமுக்காக, 40 லட்சம் வாட்டர் கனெக்ஷனுக்காக, 51 கோடியே 71 லட்சம் ரோடு செக்டருக்காகன்னு இப்படி பல பட்ஜெட்கள் வந்து இதுக்குள்ள அடங்கி இருக்கு. அது போக இன்னொரு புது விஷயம் சொல்லணும்னா, ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 2 கோடியே 63 லட்சம் வந்து
கடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனி அடுத்த பட்ஜெட்ல யார் யாருக்கு எவ்வளவு கோடி வருங்கிறது அடுத்த பட்ஜெட்ல பாத்துக்குவோம். ஸோ அடுத்த விஷயத்துக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு கில்லி படத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தளபதி பெரியன். ஸோ என் உடம்புக்குள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா தளபதி ரத்தம் வந்து ஏறி இப்ப தளபதியை பேசும்போது என் கையெல்லாம் செலுத்து இருக்குது. ஸோ இப்போ ஒரு தளபதியை பத்தின விஷயம் தான். ஸோ இது ஒன்றும் புது விஷயம் இல்ல. திடீர்னு பாத்தீங்கன்னா தளபதியும் தலையும் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி எதுக்கு மீட் பண்ணாங்க, ஏன் மீட் பண்ணாங்கன்னு நான் பொய்யெல்லாம் பேச விரும்பல. ஆனா அவங்கள வச்சு மீம் கிரியேட்டர் சும்மா விளையாண்டு இருக்காங்க. ஸோ அதுல நான் பார்த்து இந்த மீம்ஸை மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த மீமை பார்த்ததுமே எனக்குள்ள வந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தளபதியும் தலையும் போட்டு சிஎம் பிஎம் மீட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்ததும் எனக்கு ஒரே விஷயம் தான் தோணுச்சு. சில பேர் வந்து சில விஷயங்களை வேணாம் வேணாம்னு விலகி வச்சிருக்க வரைக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே நல்லதா நடக்கும். சில பேர் இதை வந்து நமக்கு வேணும் அப்படின்னு அழுத்தி யோசிச்சுட்டாங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியல. ஸோ நான் வந்து அரசியலை பத்தி பேசல, பொதுவா தோன்றதை சொல்றேன். ஸோ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் தான். இனிமேல் ஏடிஎம்ல 10 மணி நேரத்துக்கு மேல அந்த ஏடிஎம்ல காசு இல்ல அப்படின்னா அந்த ஏடிஎம்மோட லைசன்ஸ் பறிக்கப்படும். 2வது அந்த பேங்க்குக்கு ஃபைன் போட்டுருவாங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் லைப்ரரியில பாத்தீங்கன்னா ஐயோங்கிற தமிழோட வந்து டிக்ஷனரியில ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெருமையான விஷயம். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்ம அவ்வளவு பெரிய ரீச் கொடுக்க முடியுமா, அதாவது வேர்ல்ட் நம்பர் 1 அட்வர்டைஸ்மெண்ட் ரீச் கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளை எமிரேட்ஸ், அதாவது துபாயில ஃப்ளை எமிரேட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட சின்ன பார்ட் வந்து இங்க பிளே ஆயிட்டு இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். ஒரே ஒரு விளம்பரத்துல வந்து இவ்வளவு பெரிய ஹைப்பர் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃப்ளை எமிரேட்ஸ் நிறுவனம் வந்து காமிச்சிருக்கிறாங்க. என்னன்னா காலிஃபா போரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டடம், துபாயில ஃபேமஸான கட்டடம், 836 மீட்டர். அந்த மீட்டர் மேல நின்று அவங்களோட விளம்பரத்தை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது சும்மா பார்க்கறதுக்கே பயமா இருந்தது. ஸோ அந்த பொண்ணு அவ்வளோ பெரிய ஹைட் மேல இருந்து தன்னோட கம்பெனி விளம்பரத்தை ஈஸியா வந்து ஷோகேஸ் பண்ணுச்சு. ஸோ இப்ப அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொரோனா ஊசி, அதாவது கொரோனா தடுப்பூசி போட்டும் 40,000 பேத்துக்கு மறுபடியும் கொரோனா பரவி இருக்குன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து என்னன்னா, அந்த 40,000 பேத்துக்கு கொரோனா எப்படி பரவுச்சுன்னா, ஜஸ்ட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டோஸ் வந்து இன்னும் போடவே இல்லை. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா கொரோனா வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறம் கொரோனா வராதுன்னு எந்த அறிக்கையிலையும் யாரும் சொல்லவே கிடையாது. 2 டோஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வராதுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அரசாங்கத்தோட தப்பே கிடையாது. இது வந்து அஜாக்கிரதையோட தப்பு தான். இப்ப பாத்தீங்கன்னா லாக்டவுன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயா சுத்துற மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு மாஸ்க், தேவையான ப்ரொடெக்டிவோட இருந்தா இனிமேல் கொரோனா பரவாதுன்னு சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் வந்து தவிர்த்து அதாவது இந்த விஷயங்கள் எங்க நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ஒரு நாடு முடிவு பண்ணியிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாம்பியா. இந்த ஜாம்பியால பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்ல வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் அந்த நாட்டில் வந்து அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு வந்தாலும் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை போகுதுன்னு கண்டிப்பா யோசிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பேரு, அட்ரஸ் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சிருக்காங்க. அந்த தண்ணியை பார்த்துட்டு மேலே கரெக்டா அம்பு விடுது. அதை வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டா படைச்சிருக்குது. ஸோ இந்த விஷயத்த நான் ஏன் சொல்றேன்னா அப்படியே கண்டினியூவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 1994ல ஸ்கேன் மூலியமா இது பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு பார்த்து அதை வந்து கரு அடைக்கிற சட்டம் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னன்னா ஸ்கேன்லயே குழந்தைய என்ன குழந்தை அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து வேண்டாம்னு சொல்லி தவிர்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டம் இன்னும் இருந்ததுன்னு வைங்களேன், இப்படி ஒரு குழந்தையெல்லாம் பிறந்திருக்காது. ஸோ அது யாருன்னு பாத்தீங்கன்னா மீராமித்தோம். ஸோ இவங்க வந்து ஒரு சூப்பர் மாடல். இப்ப என்ன கேஸுக்காக உள்ள போயிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இவங்க வந்து நான் வந்து இருக்கிறேன்னு காமிக்கிறதுக்காகவே பேசி மாட்டிக்கிட்டாங்க. தளபதிய பேசும்போதே உள்ள போயிருக்க வேண்டியது. இப்ப எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க இல்லையா, அதான் அக்கா உள்ள வச்சிட்டாங்க. கூடிய விரைவில் மறுபடியும் வெளியே வருவாங்க எங்க அக்கா. எழுதி வச்ச கண்டென்ட் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது எடிட்டர் கிட்ட தான் வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது இருக்குது. ஸோ இதோட நான் கிளம்பிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறேன். என்னதான் லட்சமா சம்பாதிச்சாலும் சாயந்தரம் 5 மணி ஆனா அப்பா அம்மா என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும், அதாவது அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கிற வரைக்கும் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதுன்னு சொல்லிட்டு இதோட நான் கடையை மூடிட்டு கிளம்பிடுறேன். தயவு செஞ்சு இந்த விஷயங்கள், இப்ப சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ தயவு செஞ்சு உங்களோட வச்சுக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நண்பனை வளர்த்தி வாழ்த்தி சொல்லி இதோட நான் கிளம்புறேன்.
இளமையும் முதுமையும் முடிவும் இல்லை. ஓஹோ ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜா